முன்னால் பேசிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பால அருள் செல்வன், சகோதரர் மணிவண்ணன் எல்லாம் சொன்னார்களே, தாய்மார்களுக்கு 5000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கிலே வரவு வைத்தது. 13ஆம் தேதி காலையில் தமிழ்நாடு குதூகலித்தது. தமிழ்நாடு வடசென்னை முதல் தென்குமரி வரைக்கும் ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஒவ்வொரு குடும்பமும் தான் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. எனக்கு கூட 8 மணிக்கு தந்தி டிவியில இருந்து தொலைக்காட்சியிலே அழைத்தார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எது நடந்தாலும் உடனடியாக தலைமை கழகத்தில் இருந்து பேசுவதற்காக அழைப்பார்கள். என்னை அழைத்தார்கள். அழைத்து, சார் நீங்க கருத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். எது சம்பந்தமாக என்றேன். அந்த 5000 ரூபாய் விஷயமாக என்று சொன்னார்கள். நான் அப்பொழுதுதான் சொன்னேன், தந்தி டிவி சொல்லிதான் எனக்கே தெரிகிறது. அவ்வளவு அணுக்கமாக, அவ்வளவு நுணுக்கமாக, எவருக்கும் தெரியாமல் எதிரிகள் போடுகிற திட்டத்தை தெளிவாக உடைத்தெடுத்து தாய்மார்கள் கணக்கில் 5000 ரூபாயை வரவு வைத்த தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின். நான் கேட்கிறேன், ஒன்றிய பாஜக அரசை கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் திட்டமிட்டு நீதிமன்றத்தின் நெடும்படிகளில் ஏறி இறங்கி, ஏற்கனவே நீங்கள் பீகாரிலே தடுத்து நிறுத்தினீர்கள். மகாராஷ்டிராவினுடைய உள்ளாட்சி நடக்கிற போது இது போன்ற நிதியை தடுத்து நிறுத்தினீர்கள். பீகாரிலே கொடுத்த நிதி தவறு என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திலே வாதாடி கொண்டிருக்கிறீர்கள். மார்ச் மாதம் முதல் வாரத்தில் அதிலே தீர்ப்பளிப்பதற்கு உச்ச நீதிமன்றம் தயாராகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கணித்த தலைவன் தான். இன்னும் சொல்ல போனால் 3 பேரை தவிர எவருக்கும் தெரியாமல் கஜானாவில் 6550 கோடி ரூபாயை கொண்டு வந்து நிறுத்தி அதை தாய்மார்களுக்கு காலையிலே வரவு வைத்த தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின்.